ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ 25 எப்படி இறக்கிட்டான் பாருங்கள் மார்க்கெட்டை. நம்ம எதிர்பார்த்தோம் எப்போது கிட்டத்தட்ட பிப்ரவரி 4 மேலே 25 வந்துட்டு தான் மேலே ஏறுவான்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரம்போட டாரிஃப் ரிலேட்டட் நியூஸ் ஒரு கேப் அப் ஆச்சு. இல்லை அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடுவேல போய்ட்டு இப்போ ஒரு 3 நாள் நல்லா இறக்கும். இது பார்த்தா போர் காரணம், எந்த காரணம் எந்த முடிச்சு எப்படி வைப்பான்னு தெரியாதுங்க. ஆனால் வந்துட்டு தான் போனால் வந்துட்டு தான் போவான். அது எவ்வளோ நாளாலும் அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வாரம் தள்ளி நடக்கணும்னு நினச்சோம், அது 2 வாரம் தள்ளிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 1500 ப்ராஃபிட் பண்ணிவிட்டு 50 ரூபா ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் 25350 சிஇ. அது பார்த்தீங்கன்னா 2840 ரூபா லாஸ் அன்றைக்கி. ஸோ அப்படியே எக்ஸிட் ஆகிட்டேன். அது எக்ஸிட் ஆகிட்டு இருந்த காசுக்கு என்ன பண்ணேன், 75500 பிஇ. அது பார்த்தீங்கன்னா 32 ரூபா ரேஞ்ச் இருந்தது. சரி வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா ட்ரையல் பேஸ் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யாரும் கால் சைடு போகாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை ஈவினிங்க்கு மேலே ஒன்றா கால் சைடுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் எப்போ எப்படி ஏற்றுவான்னு தெரியாது. ரெண்டாவது இப்போ தாங்க விக்ஸி நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி டைமில் விக்ஸின்னு ஒன்று இருக்குல்ல, அது பாருங்கள். கிட்டத்தட்ட 26% ஏறி இருந்தது நேற்று. அந்த 26% காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 13 ரூபாலேருந்து 18 ரூபா இல்லை, இது பர்சன்டேஜ்னால் விக்ஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ப்ரீமியம். இப்போ நான் சொன்ன ப்ரீமியம் நோட் பண்ணுங்கள். 24,800 24,900 பாருங்கள். 24,900 அடுத்த மணினாலே பாருங்கள். கால் 250, புட்டு 270, கிட்டத்தட்ட 550 ரூபா கிட்ட வச்சுருக்கான். 24,800 பாருங்கள், அதே தான் 550 ரூபா வச்சுருக்கான். இந்த மாதிரி எப்பவுமே இருக்காது. நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒரு 200, புட்டு ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வச்சுருப்பான். அப்படின்னா அடுத்த மணியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 250 ரூபா இருக்கும். 5 நாள்லாம், 4 நாள்லாம் 200, 3 நாள் 150, இப்படி தான் பிரியும். இதை நோட் பண்ணி பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் ஏன் உங்களுக்கு போட்டேன்றதுக்கு அன்றைக்கி போட்டிருப்பேன் போன வீடியோவில். ப்ரீமியம் எப்படி செலக்ட் பண்ணுறது, ப்ரீமியம் ரேட் எப்படி, அடுத்த மணி எவ்வளோ காற்று வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட மார்க்கெட்டு ஆல்ரெடி பாருங்கள் நிஃப்டி 24,360. ஸோ 500 நிஃப்டி இறங்குனா கூட சென்செக்ஸில் 1500. ஸோ நான் ஒரு 78,000 வருது வச்சுக்கலாம். ஆனால் 75,500 பாருங்கள். அந்த டைம்லேயே எவ்வளோ 100 இப்போ நான் 30 ரூபா வாங்கினல, அன்றைக்கி 100 கூட போகலாம். ஸோ அதை செக் பண்ணிங்க. ரெண்டாவது இதாங்க ஸ்டாக்ஸுங்க. நான் போன வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டாக்ஸ் வாங்கிட்டேன். வேகமாக ஈவினிங் நினைக்கிறேன். அதை வாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 8,500 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இது மாதிரி ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஒரு 10,000 அடிஷ்னலாக ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மரைனில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சிங்க, பவர் கிரிட். இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த 3 ஸ்டாக் வாங்கினேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்கில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. காசு வேஸ்ட் ஆகாமல்